இப்ப வந்து தின்னுட்டே இருக்காத. அங்க பாரு உங்க மாமா வந்துட்டா பாரு. யாரு வந்திருக்கா? விட்டுருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பணம் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? பணம் நீ கேட்டு பணம் கொண்டு வராம இருப்பானா? நான் உனக்காண்டி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். பணமும் நிறைய இருக்கு சிலிப்பா. மாமா சித்தப்பா இப்படி இப்ப பணம் பணம் கேட்டுட்டு இருக்க, அப்படி கேட்க கூடாது சரியா? அக்கா அவன் ஏசாதுங்க. அவ சின்ன பிள்ளை தானே, அவ அப்படிதான் கேட்பா. சரி மாமா தான் செஞ்சு கொடுக்கணும் பாவம். ஆமா மாமா உங்க சித்தப்பா சித்தப்பா 2 லட்ச ரூபா கேளுப்பா. அப்பதான் மாமா வீட்டுக்கு செலவுக்கு கரெக்டா இருக்கும். வீட்டை தான் வாட முடியும். சித்தப்பா 2 லட்ச ரூபா வாங்கு. அக்கா நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்காண்டி தானே வந்தேன். நீ ஏசுதீங்க. நான் இப்போ எதுக்கு? நான் உங்களுக்காண்டி தானே வந்திருக்கேன். யாருக்காண்டி வந்திருக்கேன்? பாப்பாக்காண்டி. சித்தப்பா உங்களை ஏசனால எனக்கு காசு வந்துட்டு. நான் இன்னும் ஸ்கூலுக்கு போக முடியேன். வீட்டுல இருந்து ஆட போறேன். எனக்குன்னா வீட்டுல ஆட போறியா? ஏற்கனவே விளாண்டுட்டு தான் இருக்கா. இப்போ கூட வந்து ஆட போறியா? வீட்டுல இருந்து உள்ளதே உங்க சித்தப்பா பணம் கட்டிக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அந்த பணத்தையும் இன்னைக்கு வாங்கிட்டு ஜாலியில் ஆட போறா அதானே? இப்படி சொல்லுதாங்க, ஏதோ பிளான் பண்ணாங்க நினைக்கிறேன். மம்மி ரொம்ப சோர்வா இருக்குமா, ரொம்ப குளிருது. அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன். சரி ரெஸ்ட் எடுக்க வேண்டி வீட்டுல போட்டிருக்க பணத்தை தாங்க, அப்பதான் ரெஸ்ட் எடுக்க விடுவேன். வீட்டுக்கு வெளியே போயிருங்க. ஏம்மா மாமா சித்தப்பா பத்தி இப்படி சொல்றத? பாவம்ல. இதே பணத்தை வாங்கிட்டு வீட்டுட்டு வெளியே அனுப்பி விட்டுருங்க. யார் வேணா என்ன ஏசிட்டு போங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நீ என்ன கேட்டு போ, அதுக்கு பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்கு வெளியே போறேன். இந்த வழங்காத வீட்டுல தான் நான் தான் வழங்காம போவேன். போயிட்டு பாய் பாய். மாமா பணம் வந்துட்டு போங்க.